ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இப்படி ஒரு சீ ஃபுட் மெனுவோட உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்க கூட இல்லை. திடீர்னால நண்டு இறால் சாப்பிட ரொம்பவே ஆசையாயிட்டு, அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமை மதியம் லஞ்சும் முடிஞ்சாச்சு, டின்னர் டைம் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீ ஃபுட் கிடைக்கி அப்படின்னா அதை குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நேர காலமும் கிடையாது. இது வடக்கங்குளத்தில் சொல்லி வச்சு வாங்கியிருக்கோம். தோல் உரிக்காமல் 5 கிலோ இருந்து தோல் உரித்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். நண்டை க்ளீன் பண்ணும்போது காலை மட்டும் தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. இது நம்ம குக் பண்ணுறதும் ஈஸி, க்ளீன் பண்ணதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆப் வாழை மீன். வாழை மீன் வந்து எங்கள் வீட்டிலோட ஃபேவரேட். இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம். ஒரு 4 விரல் சைஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய மீன்னா புளி ஊற்றி அவிச்சாலாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக ப்ரான் கிலோ 600 சொல்லியிருந்தாங்க. தோல் உரித்து பேக் பண்ணுறாங்க 1 கிலோ அப்படின்னா 1000 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு தோல் உரித்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுவும் தோல்லாம் நீக்கியாச்சு, லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். நண்டு இறால் மீன்னு சொல்லி அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு இன்னைக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிற நண்டு இறாலை எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னைக்கு மெனுவில் என்னென்ன வைக்க போகிறேங்கிறத ஒரு பிளான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தேவையானதை மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்து வச்சேன். என்னதான் ஐஸ் போட்டு பேக் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகுமே நான் க்ளீன் பண்ணி முடிக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அப்போ அது வரை அது வேஸ்ட்டாக வெளியில் இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு தற்சமயம் நான் க்ளீன் பண்ணக்கூடியதை மட்டும் வெளியில் எடுத்திருக்கேன். மீதி எல்லாத்தையும் உள்ள ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாழை மீனை க்ளீன் பண்ணி எடுத்துருதேன். ஆல்ரெடி மேலே இருக்க மாங்கு போக கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக இருக்கிறத மட்டும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு லைட்டாக அலசி உள்ள தூக்கி வச்சிட போகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி இதை ரெடி பண்ண போகிறதில்ல, நாளைக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். அப்போ இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வாழை மீனை முழுசாக வச்சு க்ளீன் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி முன்னெல்லாம் நான் வாழை மீன் கழுவுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரத்தக்காயப்படாமல் இருக்காது. ஏன்னா அதோட பல்லு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். நம்ம வாயை கட் பண்ணும்போதே அது கண்டிப்பாக கையில் கீச்சிரும். இப்போல்லாம் கடையிலேருந்து வாங்கும்போதே ஃபஸ்ட்லேயே வாயை கட் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு அந்த முள் கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லி வாங்குற மாதிரி இருக்குது. மீனையும் கழுவி பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு இது நாளைக்கு எடுத்து ரெடி பண்ணிடுவேன். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துருதேன். ப்ரானில் வெளி தோலை கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அந்த வேஸ்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். டைம் ரொம்ப எடுத்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தோடை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இறால் கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால ஒரு இறாலே 2 கட் பண்ணுறேன். 2 கட் பண்ணுறதுனால கணுசு கொஞ்சம் கூடுதலாக தெரியும். ப்ரானோட அளவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஒரே நேரத்தில் குக் பண்ணால் காலியாகாது. அதனால கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டாக நண்டோட கால். இதில் பெரிய அளவு வேலை ஒன்றும் இருக்காது. லைட்டாக ஒன்றா எடுத்து தண்ணியில் அலசினா போதும். கொஞ்சம் பெரிய சைஸு நண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காலும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். உள்ளே இருக்க மீட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும். குட்டீஸ் எடுத்து சாப்பிடும்போது ஒரு கால் எடுத்தாலும் குட்டீஸ்க்கு பிச்சு கொடுக்கும்போது நிறைய மீட் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இப்போ நண்டு காலையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன், நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்கிற மெனு படி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வெங்காயம், பல்லாரியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெப்பனை ஷார்ப் பண்ணிக்கிட்டேன்னா வேலை ஈஸியாக முடியும். ஜெசிகா அக்கா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணும்போதே இஞ்சி பூண்டு வாசம் அடிச்சிச்சுன்னா இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பசியோடு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. நானும் அதே மாதிரி தான். ஸ்கூல் படிக்கிற டைமில் அம்மா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கதை எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாலும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருப்பாங்க, நான் போனதும் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்ட பிறகு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். ஸ்கூல் டைம் தான் இல்லை, காலேஜ் டைமும் அப்படி தான். ஃப்ரைடே ஈவினிங் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வர என்னாலே தடபுடலாக இருக்கும் வெள்ளிக்கிழமை சாப்பாடு. வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஸ்பெஷலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சனிக்கிழமை ஃபுல்லுமே சீ ஃபுட்டாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அப்போ சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதனால் சிக்கனில் என்னென்ன ரெசிபி ரெடி பண்ண போகணுமோ எல்லாமே அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி என்ன கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க அப்படின்னா தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொஞ்சம் கடுப்பாகும். அவங்களுக்கு கடுப்பாகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன்.
3 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்ததும் இருந்தேன். வீட்ல வந்து நான் பண்ற அலப்பறை எல்லாம் பெருசாவே இருக்கும். அது எல்லாமே இன்னும் எனக்கு ஸ்வீட் மெமரீஸா இருக்கு. எனக்கு எப்படி ஸ்வீட் மெமரீஸா இருக்கோ, அதே மாரி தம்பி, தங்கச்சிக்கு கடுப்பான மெமரீஸா ஸ்டோர் ஆயிருக்கும். தேவையான அளவு தக்காளி, பல்லாரின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இங்க ஒரு கப் டீயும் சுட சுட ரெடி ஆயிட்டு. எப்பவுமே ஈவினிங் டைம்ல ஒரு 4, 4:30 போல ஒரு சூடான டீ குடிச்சா மட்டும் தான் பேட்டரி ஃபில் ஆகி சுறுசுறுப்பா வேலைய பார்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒரு பிரேக் டைம் மாதிரி. நான் இதுல கல்வி எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரமா நான் கிச்சன்ல நின்னுருக்கேன். தொடர்ந்து நிக்கும்போது எனக்கே ஒரு அலுப்பு தட்டும். அதுக்கு இது ஒரு பிரேக் மாதிரி. ரிஃப்ரெஷிங்கா ஒரு டீய குடிச்சிருந்தேன். விருப்பமான பாட்ட கேட்கிறேன். ரிலாக்ஸா அந்த டைம நான் என்ஜாய் பண்றேன். இப்படி ஒரு 10 நிமிஷத்துல செலவிடுறதுனால 2வது நான் கிச்சனுக்குள்ள போகும்போது அது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல சில பாட்டுகள ரிப்பீட்டடா கேட்கணும்னு தோணும். அப்படி தங்கலான்ல இருக்கிற இந்த சாங்க ரிப்பீட்டடா கேட்பேன். அதாவது முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன். முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன். பிள்ளைங்களே, "அம்மா போர் அடிக்குமா, வேற பாட்டு வைங்கம்மா" அப்படின்னாலும் கேட்க மாட்டேன். ஏதோ எனக்கு அது நல்லா இருந்த மாதிரி இருக்கு அந்த மியூசிக். அதனால திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பேன். பிரேக் டைம் முடிஞ்சு திருப்பியும் கிச்சனுக்குள்ள என்டர் ஆயிட்டேன். கிளீன் பண்ணி வச்ச பல்லாரிய ஜார்ல போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது எனக்கு வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கி விட்டுட்டு, நல்ல மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால வதக்குற டைமும் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருதேன். பென் வரல, சரி மட்டும்தான் வந்துருந்தா. இல்ல, ஸ்கூல் எப்படி போச்சு? இன்னைக்கு மெனுல நண்டை வச்சு சுக்கா ரெடி பண்ண போறேன். கொஞ்சம் நண்டும் காலுமா எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். மீதியை ஃப்ரீசர்லயும் ஸ்டோர் பண்ணிட்டேன். குக்கர்ல நண்டு சுக்கா எப்படி வைக்கிறேங்கிறத நான் இப்போ உங்க ஃபுல் ரெசிபியா ஷேர் பண்ணிக்கிடுறேன். குக்கர் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும், அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். நெக்ஸ்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கிரேவியை பொறுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் கணுசம் நிறையா இருக்கும். இல்லை கிரேவி கொஞ்சம் வேண்டாம், நண்டு மட்டும் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை கம்மியாக சேர்த்துக்கலாம். வதக்கின வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகி ப்ரௌன் ஆன பிறகு தக்காளியே சேர்க்கணும். தக்காளியும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால சாஃப்டாக ஈஸியாக குக் ஆயிரும். நண்டில் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால இதில் உப்பு, உரைப்பு, புளிப்பு சுள்ளுன்னு இருந்தால் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 4 பல்லாரி எடுக்கேன்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான மசாலாக்கள் ரொம்ப சிம்பிளாக கம்மியான மசாலாக்கள் தான். ஃபஸ்ட்டு வத்தப்பொடி எடுக்கிறேன், மஞ்சப்பொடி, மிளகுத்தூள். இதில் காரத்துக்கு தக்கனதான் வத்தப்பொடி சேர்க்கணும். நான் இன்றைக்கி குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வத்தப்பொடி அளவை கூட்டிக்கலாம். இந்த மசாலா கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, நான் காட்ட மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டாக உப்பும் சேர்த்துக்கிடுறேன். கல் உப்பு தான் சேர்க்கேன், அதுவும் சீ ஃபுட்டுங்கிறதுனால கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கிடுறேன். சேர்த்த மசாலாவை அந்த வெங்காயத்து கூடயே நல்லா வதக்கணும், அதோட பச்சை வாசனை மாறணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டையும் உள்ளே சேர்த்துருதேன். சேர்த்த பிறகு நண்டை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பரட்டி விடலாம். கீழே இருக்க மசாலா எல்லா நண்டுகள்லையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பரட்டி விடுறேன். நண்டு குக் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மொத்தமாக ஒரு பரட்டி லைட்டாக சூடு ஏற விடுறேன். லைட்டாக சூடு ஏறின பிறகு குக்கரை மூடி விசில் விடுறேன். 3 விசில் வந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். நண்டு குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இருக்கிற ப்ரானை வச்சு பிரியாணியும் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி ப்ரான் பிரியாணி ரெசிபியை உங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலேயே ஷேர் பண்ணியிருக்கேன்.
பிரியாணினாலே மல்லி இலை, புதினா இலை மஸ்ட்டா வேணும். அதான் நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணா இன்னும் ஃப்ளேவரா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கணுங்கிறதுக்காக வீட்ல புதினா பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பீஸ கிள்ளி வச்சேன். இப்ப தொட்டி ஃபுல்லும் வளர்ந்துருக்கு. தேவைக்கு பறிச்சுக்கிடுதோம். ப்ரான் பிரியாணில முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். ஆட் பண்ண நெய்யி, எண்ணெயிலேயே ப்ரான 75% குக் பண்ணி எடுத்துறணும். நெக்ஸ்ட் பிரியாணிய தம்ல வைக்கும்போது தான் ப்ரான உள்ள ஆட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பு மூலமா ப்ரான் ஓவர் குக் ஆகாமயும் இருக்கும். நல்ல ஃப்ளேவராவும் இருக்கும். சைட் பை சைடா இங்க தயிர் சோறுக்கு சோறும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பெண்ணுக்குட்டி, நீ எப்படி ஏறின? இங்க மணக்க மணக்க ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரான் பிரியாணியோட ஃபுல் ரெசிபி ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரான் பிரியாணி என்னோட வெர்ஷன்ல ரொம்ப சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ற மாதிரி ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ஜெசிகா, ஆகாஷ் 2 பேர்லயும் ஆகாஷ்க்கு ப்ரான்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ப்ரான் பிரியாணினா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நான் ஸ்கூல் படிக்கிற டைம் எல்லாம் பிரியாணினா ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டா இருக்கும். அதாவது ஒரு அக்கேஷனா ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கணும்னா கண்டிப்பா வீட்ல பிரியாணி இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு பண்ற மாதிரி இருக்கும். வெளியில விறகடுப்புல வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அம்மா இன்னைக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு விறகடுப்ப பத்த வச்சு பாத்திரத்தை வச்சா போதும். டேஸ்ட் பண்ண எப்ப தருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலங்கள் மாறி இப்ப லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில 10 நிமிஷத்துல கடகடன்னு ரெடி பண்ற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் ஆயிட்டோம். ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் எக்கு, சிக்கனு, மட்டனு, மீனுன்னு சொல்லி எதுல பிரியாணி வச்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்குன்னு என்ன பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணும்போது எங்க அம்மா பண்ண மாதிரி இல்லையே, அவங்க டேஸ்டா பண்ணுவாங்களே அப்படி ஒரு தோணல் இருக்கும். அம்மா சமையல் எப்பவுமே அம்மா சமையல் தான். அத மாதிரி பண்ணலாம். ஆனா அப்படியே பண்ண முடியாது. ப்ரான் பிரியாணியும் தம்ல வச்சுட்டேன். 3 விசிலுக்கு பிறகு ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்றேன். திறந்ததும் அந்த நண்டோட குக்கான மனம் வரும் பாருங்க. அதுதாங்க ஸ்பெஷல். ஃப்ரெஷ்ஷான நண்டா இருந்து சேர்மானங்கள்லாம் கரெக்டா சேர்த்திருந்தோம்னா அந்த வாசமே வேற லெவல்ல இருக்கும். கெட்டியான தேங்காய்பால் 1 கப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் சூடேற விட்டுருதேன். தயிர் சோறுக்கு எக்ஸ்ட்ராவே சோறு வெந்து நல்லா ரெடி ஆயிட்டு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை கொஞ்சம் வடிச்சு எடுத்துறதே. எப்பவுமே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இருக்கிற பெரிய பாத்திரங்களை கடகடன்னு தேய்ச்சி தூர எடுத்துட்டோம்னா இருக்கிற சின்ன பாத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கம்மியா தானே பாத்திரம் இருக்குது, சீக்கிரம் கழுவிடலான்னு வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். சி செக்ஷனுக்கு அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுறது மட்டும் ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜாபா தெரியும். இந்த அடி முதுகுல இருக்கிற வலி தீராத வலியா தெரியும். அதே சேம் டைம் திண்டுல வயிறு தட்டி தட்டி அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே லைட்டா ஒரு வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பகல் நேரங்கள கூட அப்பப்ப கழுகி கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிடலாம். ஆனா நைட்டு நேரம் கிளீன் பண்ணணுங்கிற பேர்ல மொத்தமா செய்யும்போது அது அவ்வளோ கஷ்டமா தெரியும். நைட்டு தூங்க போகும்போது முதற்கொண்டு கஷ்டமா தெரியும். ஃபர்ஸ்ட்லலாம் நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன்ன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் சரௌண்டிங்ல இருக்க நிறைய பேரு இதே சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு இதே கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு வருஷங்களும் கொஞ்சம் கடந்த பிறகோ என்னமோ தெரியல, கொஞ்சம் பழகுன மாதிரி ஆயிட்டு. இப்படிதான்ப்பா வலிக்கும் அப்படின்ன மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள ஆயிருது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நண்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இங்க சூப்பரா நண்டு சுக்காவும் ரெடி. ஆகாஷ்க்கு பிடிச்ச மாதிரி ப்ரான் பிரியாணியும் ரெடி. நல்ல கிரீமியான தயிர் சாதமும் ரெடி. கூட கையோடையே கிச்சனையும் கிளீன் பண்ணி விட்டுட்டேன்.
Netflixல புது மூவி ஒண்ணு வந்திருக்கு. அத பாத்துட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு பசிக்கவே இல்ல. கொண்டு சாப்பாடெல்லாம் ஹால்லயே வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலான்னு சொல்லி ஒரு சின்ன பிளானையும் போட்டுட்டு எடுத்துக்கொண்டு வச்சுட்டு, பாத்திரங்கள ஓப்பன் பண்ணி இது மெனுன்னு சொன்ன பிறகு எல்லாருக்கும் ஒரே நேரத்துல நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருந்த இந்த சிம்பிளான நண்டு கிரேவி நான் அடிக்கடி வீட்ல வைக்கிறது உண்டு. கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். இது ரைஸ் கூட தான் இல்ல, சப்பாத்தி கூட, தோசை கூட கூட சூப்பரா இருக்கும். மஸ்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் தயிர் சாதத்து கூட பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஆகாஷ்க்கும், ஜெசிகாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால இன்னைக்கு தயிர் சாதமும் கூடுதலா ரெடி பண்ணியிருக்கேன். பெண்ணுக்குட்டி ராஜ்கிரண் ஸ்டைல்ல உட்காந்துருந்து சாப்பிடுது பாருங்க. என் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, "டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்குன்னு கிடைச்சிருக்கிற சாப்பாட்ட ரசிச்சு, ருசிச்சு நல்லா மென்னு சாப்பிடணும். அப்பதான் அந்த சாப்பாட்டுல உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா சொல்லும்போது எனக்கு பெரிய கஷ்டமா தெரியும். டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு டிவி பக்கம் வந்து உட்காருவோம். ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறேங்க பேர்ல எதை எடுத்து வாயில வைக்குங்கிறது தெரியாம மிளகாவ கூட தூக்கி வாயில வச்சு சாப்பிடுற அளவுக்கு தன்னை மறந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே சூப்பரா வந்திருந்து. கிட்ஸும் நல்லா சாப்பிட்டாங்க. பெரியவங்களுமே நல்லா சாப்பிட்டுருந்தோம். மீதி இருக்க சாப்பாட பாத்திரங்கள்லயும் மாத்திட்டேன். நாளைக்கு ஃப்ரைடே, கிட்ஸ்க்கு ஸ்கூல் உண்டு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும், மதியம் லஞ்சும் ரெடி பண்ணணும். அதனால நான் காலையிலேயே வேலைய தொடங்கணும். கிச்சன் நீட்டா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வேலைய தொடங்குறதுக்கும், வேலை செய்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம, அடுப்பையும் நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு, கவுண்டர் டாப்பையும் லைட்டா ஒரு கிளீன் பண்ணி விட்டுருந்தேன். இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிற நண்டும், இறாலும் சாப்பிட்டது வரை ஓகே. நாளைக்கு காலையிலங்கும்போது கிச்சனே ஒரு ஸ்மெல் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு, நீட்டா ஒரு கிளீன் பண்ணி விட்டுருதேன். கிச்சன் வேலையும், கீழ உள்ள வேலைகளையும் தான் முடிச்சிருக்கேன். இப்பதான் மேலயே என்ட்ரி ஆகுதே. மேல எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் படி கொஞ்சம் வேலைகள் பெண்டிங்கா இருக்குது. இன்னைக்கு காலையில இருந்தே கொஞ்சம் பிஸியாவே போயிட்டு, செடிகளுக்கு தண்ணி விடல. அடிக்கிற வெயிலுக்கு நான் இன்னைக்கு தண்ணி ஊத்தலன்னா, அது காலையிலேயே பாவமா இருந்த மாதிரி இருக்கும். இப்ப தண்ணி விட்டுட்டேன்னா, காலையில பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நாளைக்கு ஈவ்னிங் தண்ணி விட்டா போதும். இப்பல்லாம் வெளியில எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணணும், இல்ல அம்மா வீட்லயே ஒரு நாள் போய் ஸ்டே பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு மைண்ட்ல வர்றது செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடணுமே! இல்ல ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நான் வெளியில போயே ஆகணும், எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் ஆச்சுன்னா, யார வச்சு இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊத்தலாம்? அத யார வச்சு பார்க்கலாம்? அப்படின்ன மாரி யோசிக்கேன். விருப்பப்பட்டு செடி வச்சு அத பராமரிக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. அது என்ன நம்பி தான் இருக்கு. நான் தான் அத கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இப்போதைக்கு எங்க ஊர்ல வெயிலும் அதிகமா இருக்கு. கூடவே காத்தும் இருக்குது. நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்டோர் பிளான்ட், கொஞ்சம் இணல்ல வைக்கிற மாரி பிளான்ட் வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் வெயில் மாத்தி அடிக்கிறதுனால இருக்கிற பிளான்ட்களும் கொஞ்சம் டல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள அங்கங்க பச்சை கலர்ல பிளான்ட் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவே நான் பிளாஸ்டிக்ல வாங்கி வைக்கலாம். அதுவும் அழகா தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு குரோத் இருக்காது. ஒரு சின்ன தளிர் வர்றதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியும். அதனால வீட்டுக்குள்ள அங்கங்க லைவ் பிளான்ட் இருக்குது நல்லா தான் இருக்குது. ஆனா மெயின்டெயின் பண்ண வர வர கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. ஊத்துற தண்ணியில அங்கங்க சிதறத தண்ணி கொஞ்சம் கரை மாதிரி பிடிக்குது. அது மட்டும் இல்ல எக்ஸஸா இருக்கிற தண்ணி வடியிற இடங்கள்லயும் தண்ணி கரை பிடிக்குது. ஆல்ரெடி காலையில இருந்து துணியும் துவைச்சு வச்சிருந்தேன். காயப்படாம வச்சிருக்கேன். இப்பல்லாம் உள்ள வீட்டுக்குள்ளேயே நைட் டைம்லயே காய போடுறேன். நான் சொன்ன மாதிரி வெயிலும் இருக்கு, காத்தும் இருக்குது. வெளியில காய போட்டோம்னா அங்கங்க துணிய பரத்திட்டும் போயிருது. அடிக்கிற காத்துல வர தூசினால துணிகளுமே அழுக்காயிருது. அதனால நைட்டு டைம்ல இதே மாரி வீட்டுக்குள்ள கொஞ்சம் வாட விட்டுட்டு, காலையில ஃபர்ஸ்ட் வெயில்ல கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துட்டோம்னா, துணி நீட்டா காஞ்சிருது. எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் படி கொஞ்சம் வேலைகள் வச்சிருப்பேன். அதுவும் நான் மட்டும் தான் செய்யணும்ன மாதிரி இருக்கும். பர்ட்டிகுலரா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, துணி துவைச்சு துணிகள காய போடுறது, அத மடிச்சு வைக்கிறது. இது அன்னன்னைக்கு உள்ள வேலைகள அன்னன்னைக்கு செஞ்சிரணும். அப்படி ஒரு வேளை நான் செய்யாம தூங்க போறேன் அப்படின்னா, எனக்கு நான் அன்னைக்கு வேலைய முடிக்காம தூங்கியிருக்கேன். ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு டே மாரி ஒரு ஃபீல் ஆகும். அன்னன்னைக்குள்ள வேலைகள அன்னன்னைக்கு முடிச்சுட்டேன்னா, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்.
இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு லஞ்ச் டைம் வர கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. அதுல தான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குட்டீஸ் நல்லா தூங்கியாச்சு. எனக்குமே நல்லா டயர்டா இருக்கு. நல்லா தூக்கம் வருது. ஆனா அப்படியே போய் தூங்குனோம்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ரூம்ல ஏசியும் ஆன் பண்ணி விட்டுட்டு நல்ல ஹாட்டான வாட்டர்ல ஒரு பாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நிறைய ஸ்வெட் ஆகுது. காலையில குளிக்கிறதும் நைட்டு மேல் கழுவுறதும் கம்பல்சரியா இருக்கு. இது மட்டும் இல்ல, தலையில கொஞ்சம் எண்ணெய் வச்சு, அந்த சீப்போட பல்லு தலையில பட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியும். இந்த நாள் காலையில விடிஞ்ச நேரத்துல இருந்து இப்ப நான் தூங்க போற டைம் வரை எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. கடகடன்னு சுறுசுறுப்பா நேரம் போயிருது. டைம் இப்ப பாத்தீங்கன்னா 10:15 ஆயிட்டு. இனிமே தூங்கக்கூடிய வேலை மட்டும் தான் இருக்குது. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த நண்டு கிரேவி ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிட்டுறேன். இந்த விளாக் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான கான்செப்டோட வித்தியாசமான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.